சங்கிபா நிலவே தெல்லோ காயா சங்கிபா நிலவே முதல்ல காட்டு சோதனை பண்ணு. காட்டு கருப்பு அலையுது. காட்டு கருப்பா எங்கடா? நான் தான்டா. எங்க காத்த டப்பாக்குள்ள எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அந்த கயிற்று எப்படி கொடு. இழுத்து கட்டுறா. சரி பண்ணு. இழுத்து கட்ட. என்னன்னு பார்த்தாலும் தூக்கவே வராதுப்பா. சரியா? நீதான் அந்த காட்டு கருப்பு. எந்திரி. என்னது வயிறு தார்மரம் வீங்கி இருக்குது. காத்து முழுகாம இருக்கு. எத்தனை மாசம் கேளு. கருவாட்டு மூஞ்சி எத்திப்படவே எத்தனை மாசம் முழு பூசணிக்காக பௌத்துல மறைச்சு கொண்டு வரியா? இது பொண்ணுமணி தோட்டத்துல விளைஞ்ச மாதிரியே இருக்குதே. பொண்ணுமணி காட்டுல தின்னா என்ன தண்டனை தெரியுமா? பொண்ணுமணி நான் வயசானவ உன் தாய் மாதிரி. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு போடு. இனிமே உன் தோட்டத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பூவும் போட்டும் வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்க. திருடுறது கேவலமா இல்ல? என் பூவையும் பொட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் திருடுறதே. என்னது? ஆமாம் பொண்ணுமணி, என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல. அவர் வேலைக்கு போய் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவா? நான் வேலைக்கு போய் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என் வீட்டுக்காரரை யாரு காப்பாத்துவா? அதனாலதான் இப்படி உடம்பு நோகாம திருடி திங்கிறேன். திருடினதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டான் இந்த பொண்ணுமணி. எந்த கையில திருடின? இந்த கையில தான். இத்தனை நாளா திருடினது இந்த காட்டுல தான். ஒட்டு மொத்தமா கணக்கு பார்த்தா தலை கூட மிஞ்சாது. சோத்தாங்கையில திருடி போட்டு என் தாய் மாதிரி இருக்கான்னு வேற சொல்லி போட்ட. அதனால உனக்கு தண்டனை இனிமே உன் வாழ்நாள் பூரா எனக்கு என் மாமனுக்கு உன் கையால சமைச்சு போடுறேன். அதான் உனக்கு தண்டனை. எடுத்துட்டு போ. மாமா வந்துருச்சு. சிந்தாமணி கிட்ட இருந்து கடிதாசி வந்துருச்சு. சிந்தாமணிக்கு 4 நாள் லீவா? நாளைக்கு காலையில புறப்பட்டு வருது. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாதுப்பா. ஆளாளுக்கு வேலையை புடிச்சு கொடுத்துட்டா என்ன தொல்லை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் போறேன். மாடு கழுவணும், வண்டி கழுவணும், இவனை வேற குளிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. போயேன்டா. சிந்தாமணி வர்றான்னா இந்த பையில கையும் ஓடாது, காலும் ஓடாது, சோறு தண்ணி எதுவும் இறங்காது. பொண்ணுமணி ரொம்ப அசத்துல. என்ன ஒரு தலை கால இருக்க முடியும். இங்க இருந்தாலே தலை நிறைஞ்சிருக்கான். அந்த பச்சை ஏடு உனக்கு ஒண்ணு போடும். அப்படியா? நீர் ரயில் நிக்கிறதுக்கு மட்டும் ஆட்டினா போதும். அப்ப கிளம்புறதுக்கு நாங்க ஆட்டிக்கலாம். அப்படி இல்ல, இது எதுக்கு? பொண்ணுமணி நேரத்துல புதுசா விளைஞ்சது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குழம்பு காய்ச்சி சாப்பிடும். ரயில் கூப்பிடுற சட்டம் கேக்குது. சிந்தாமணி வருது. போய் ரயில ஏன் பொண்ணுமணி 4 வாழக்கா ஒரு பூசணிக்காக்கே ரயில் நிப்பாட்ட ஓடுறானே. ஏது நீ மனசு வச்சுன்னா 2 மூட்டை தானியம் கொடுத்து ரயில்ல வச்சுட்டு ஓடுறதே சரிபடியா போட்டிருக்கேன். இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதாக்கும். சிந்தாமணி வந்து கடிச்சுல இந்த பக்கெட்டை போயிட்டு உட்கார்ந்து பேசுவோம். நீ வாயை போட்டுட்டு சும்மா இரு. இது பத்திரம். சரிப்பா. என்ன கோவம் எடுத்துனியா? நீ பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டே நிக்காத. அப்புறம் நிக்காமலே போயிட போறான். சிந்தாமணி 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 சிந்து மணி சிந்தாமணி 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 எங்க காணோம்? கடைக்கு வீட்டுல அங்கேயே இருக்க. சிந்தாமணி சிந்தாமணி அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வீட்டுல நல்லா இருக்காங்களா? அப்ப இது யாரு? சிந்தாமணி சிந்தாமணி என்னடா சிந்தாமணி கடைசி பெட்டியில வர எழுதிச்சு காணோம்? பொண்ணுமணி சிந்தாமணி வள்ளிய எங்க கடைசி பெட்டி? எங்க கடைசி பெட்டி? எங்க பெட்டி? கடைசி பெட்டி எங்க கடைசி பெட்டி? வல்லப்பா இதுதான் கடைசி பெட்டி. சிந்தாமணி வர்றதா கடைசி பெட்டி. கடைசியில் என்ன எழுதிருக்கு? கடைசி பெட்டியில் கண்டிப்பாக வருவேன்.
சிந்தாமணி வரதா கடைசி போட்டு சிந்தாமணி இதுல வரல எங்க கடைசி போட்டி சத்தியமா இதான் கடைசி போட்டி கடைசி போட்டியை மட்டும் காட்டல மவன அப்பா இவ்வளவு ஐயா ஆட்டாதீங்க வண்டி கலந்துருச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது சொல்லுங்க ராமசாமி ப்ளீஸ் உண்மையை சொல்லு இன்னைக்கு நீ குளிச்சியா ஒரு முழு சோப்பை தேய்ச்சி குளிச்சிருக்கேன் லட்சி வாசம் வீசுமே வீசும் குதிரையோட உண்மையில நாருது நீ எப்படிங்க என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு நீ தனியா? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் ரயில்ல வரப்போ உன்னே நினைச்சிட்டு வந்தேன்னா ரயில் நின்ன உடனே அது நம்ம ஸ்டேஷன் நினைச்சு பக்கத்து ஸ்டேஷன்லயே இறங்கிட்டேன். இதெல்லாம் பொட்டி பொட்டிக்கெல்லாம் நீ வேற தூக்கிட்டு மாமா இருக்கிறப்ப இதெல்லாம் தூக்கலாம் மணி குடு. நல்ல பொண்ணு மணி. குதிரை எடுத்துட்டு ஓடுது. என்ன தனியா போயிட்டு இருக்கான்? குதிரை எடுத்துட்டு ஓடுது. வேண்டாக்கா தலையா, வீட்டுக்கு வா, அந்த ஷாட்டையாலே பின்னிடுறேன். நீ மாமா மாமா ஏ மாமா, ஊன் உசுர் இல்லாத பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போறியே, உன்னையே நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு கால் வலிக்க நடந்து வரேனே, என்ன சுமக்கணும்னு உனக்கு தோணலையா? கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் தெரியாதே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது.
நான் சுமப்பேனே என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா சிந்தாமணி இவ்வளவு பெரிய பொண்ணா வந்துட்டு உன் மாமன் தோல்ல தொங்கிட்டு ஒரு உனக்கு வெக்கமா இல்ல ஏய் என் சிந்தாமணி எப்படி வேணா தொங்கிட்டு வரும் நீ வேணா இவன் முதுகுல தொங்கிட்டு போ உன் வேலையை பார்த்துட்டு போவியா போட்டனா சிந்தாமணி ஏன் புள்ள பிறந்த 2 பொண்ணு மணி தான் முதுகுலயே சுமந்துட்டு தெரியுது இன்னைக்கு நேத்து நடக்குது வா புள்ள அப்பா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஷ்டி சுத்தி பண்ணும் அட நில்லு நல்லா இருக்கியாமா ஏடா மாப்பிள இப்ப கூட்டியாரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி இட்டு போனேன் 2 பேர் நடந்து வரீங்க அவ பண்ண கூட்டம் அவளே கேளு சொல்லு அட கேளு மாமா என்னம்மா என்னமோ சொல்றான் அது வந்துப்பா நான் உன்னையே நினைச்சிட்டு வந்தேனா அதனால வண்டி நின்ன உடனே நம்ம ஊர் தான் வந்துருச்சுன்னு பக்கத்து ஊர்லயே இறங்கிட்டேன் ஏன்டா அப்படி பாக்குற மாமா இவ பட்டணத்துல போய் எதை படிச்சுட்டு வந்திருக்காளோ இல்லையோ நிறைய பொய் சொல்ல கத்துட்டு வந்திருக்கா டேய் என் பொண்ணு என் மேல பாசமா கொடுக்கு நீ ஏன்டா அப்படி போறாம போடுற என்ன பார்த்த உடனே என்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா உன்னை பார்த்த உடனே உன்னையே நினைச்சிட்டு வந்தேன்னு சொன்னா இனிமே வேற யாராவது பார்த்தா அவங்கள நினைச்சு வந்தேன்னு சொல்லுவா போல இருக்கு மொழிய பாரு திருட்டு மொழி ஓய் உண்மையை சொல்லு என்னதானே நினைச்சு வந்த உண்மை சொல்லுமா நீ என்னதான் நினைச்சிட்டு வந்த ஏய் சத்தியமா சொல்லு யாரை நினைச்சிட்டு இறங்குன ஏய் சுட்டு போட்டாலும் சரி என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா என்ன நினைச்சு தான் இறங்குன பின்ன நான் சொல்றது பொய்யா அப்ப எங்கிட்ட சொல்றது பொய்யா சொல்லு சொல்லு என்னதானே நினைச்சு என்னங்க சும்மாதான் ரவுசு பண்ணிக்காதீங்க உங்க 2 பேரையும் நினைச்சு இறங்கவே இல்ல இந்த தடவை என்ன நினைச்சுதான் இறங்குச்சு எங்கன்னு நெசந்தானே ஆமா ரங்காத்தா உன்னை நினைச்சிட்டு தான் இறங்கினேன் கண்ணு நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப குளிச்சு போட்டு வா கண்ணு சாப்பிடலாம் வா இரு நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குடுத்துட்டு வந்துடுறேன் இது மாமனுக்கு மாமா இதுல புது ஷர்ட் இருக்கு இத போட்டுட்டு தான் அடுத்து நீ என்ன பாக்கணும் இப்பவே போட்டுக்கிட்டு இப்போ உன்னை பார்க்க வரேன் பாத்து போடா அப்புறம் இது உனக்கு ஏம்மா பல்லு 32 இருக்கும் போதே பாக்கோட்டுக்கு உடல் கொடுக்குறியே இது உனக்கே நியாயமா உனக்குன்னு வாங்கி குடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையப்பா கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டேன் பரவாயில்ல கொட்டி பிழைக்கிறேன் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு என்ன கண்ணு வாங்கிட்டு வந்த ஐயோ உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ரங்காத்தா அடுத்த தடவை வாங்கிட்டு இது என்ன இதுவா இது சென்ட் ஜெண்டா எப்படி இருக்கு கை தூக்கு குளுகுளுங்குது குளுகுளுங்குதா அது கை மல்லிகைப்பூ வாசம் தூக்குது இது யாருக்கு இது எனக்கு மல்லிகைப்பூன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நீ என்ன பண்ற நீ போய் டிஃபனை ரெடி பண்ற நான் போய் குளிச்சிட்டு வரேன் போ, போ.